Hello everyone, welcome back to YellowGreys YouTube channel. நான் உங்கள் எஸ்கே. இந்த பர்டிகுலர் செஷனில் நான் என்ன கவர் பண்ண போகிறேன்னா பைத்தானோட டேட்டா டைப்ஸில் டிக்ஷனரி அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அனகொண்டா நேவிகேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த அனகொண்டா நேவிகேட்டரில் ஜஸ்ட் இந்த நியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். தென் பைத்தான் 3 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு நியூ ஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கும். தட் இஸ் வந்து ஜூபிட்டர் நோட் புக். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஃபைல் வந்து ரீநேம் பண்ணணும். ஸோ இங்கே அன்டைட்டில் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோன்னா ஸோ டிக்ஷனரி அப்படின்ற டேட்டா டைப்பை பற்றி கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு நேம் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பைத்தான் டேட்டா டைப்ஸ் டிக்ஷனரி அப்படின்னு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தென் கிளிக் ஆன் ரீநேம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஃபைல் வந்து ரீநேம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கோடிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிக்ஷனரி அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எப்படின்னா நம்ம ஸ்கூல் டேஸில் வந்துட்டு ஒரு டிக்ஷனரி வந்து யூஸ் பண்ணியிருப்போம், கரெக்டாக? ஸோ அதில் நம்ம வந்து ஒரு வேர்டுக்கான மீனிங் வந்து தேடணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த வேர்டு வந்து எங்கே இருக்குன்றதை தேடி அதுக்கான மீனிங் என்ன அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டிக்ஷனரினா ஒரு கீ இருக்கும். அந்த கீக்கான என்ன வேல்யூ அப்படின்றத வந்து கெட் பண்ணி கொடுக்கும். நம்ம தேட வேண்டியது கீ, ஓகே? அந்த கீக்கான வேல்யூ என்ன அப்படின்றத வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும். அந்த வேல்யூ அப்படின்றது வந்து சேஞ்ச் ஆகலாம், ஓகே? ஃபியூச்சரில் கூட சேஞ்ச் ஆகலாம். பட் கீன்றது வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து அப்படியே இருக்கும். நான் இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு இப்போ பைத்தான் மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ அது என்ன சொல்லும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் பைத்தானோட மீனிங் கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து 2 வேல்யூஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பைத்தான்றது வந்து ஒரு ஸ்னேக் அப்படின்றது வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டிங்கில் வந்துட்டு பைத்தான் வந்து ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணியிருக்கு, ஓகேங்களா? வேல்யூ வந்து நமக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் நம்முடைய இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் டிக்ஷனரியில் நம்ம கீ அப்படின்றது வந்துட்டு ஒரு லெட்ஸே ஒரு நேம்னு வச்சுப்போம். அந்த நேம்ன்றது கீ தெரியும் உங்களுக்கு. நேமுக்கான வேல்யூன்றது இட் மைட் பி ஜானாக இருக்கலாம், இல்லை கெனடியாக இருக்கலாம், இல்லை ராம் இருக்கலாம், இல்லை வந்து கார்த்திக் இருக்கலாம். இந்த மாதிரி வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா? நமக்கு தேவையானது வந்து நமக்கு தேவையான வேல்யூ வந்து நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம அந்த கீயை தான் வந்து கால் பண்ணணும். ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு கான்செப்ட். இப்போ நான் வந்துட்டு டிக்ஷனரி வந்து எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது, அதுக்குள்ளே எப்படி வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறது, அப்புறம் அதோட வேல்யூ வந்து எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து எப்படி மாடிஃபை பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதை பற்றி எல்லாம் ஃபுல்லாக வந்து இந்த கம்ப்ளீட் டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஸோ இப்போது எப்படி வந்து ஒரு டிக்ஷனரியை வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம், ஓகேங்களா? இட்ஸ் வெரி சிம்பிள். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அனடேஷன் கொடுத்துக்கிறேன், கிரியேட்டிங் எ டிக்ஷனரி. இப்போது நான் ஒரு வேரியபிள் வந்து டிக்ஷனரி வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். இனிஷியலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கர்லி பிரேசஸில் வந்துட்டு நம்ம பண்ணுவோம். இது வந்து எம்டி டிக்ஷனரின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நான் இன்னும் எந்த கீ அண்ட் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணல. இப்போதைக்கு இது எம்டி டிக்ஷனரியாக வந்து நம்ம வச்சுப்போம். ஸோ இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, பிரிண்ட் பண்ணால் உங்களுக்கு எம்டியான ரிசல்ட் வருது, ஓகேங்களா? இன்னும் நம்ம எந்த ஒரு கீயும் வேல்யூ இதில் ஸ்டோர் பண்ணலை அப்படின்னு வந்து அர்த்தம். இதை நம்ம எப்படி வந்து கன்வே பண்ணுவோம்னா, ஒரு டிக்ஷனரி எப்படி இனிஷியலைஸ் பண்ணுவோம் ஆர் ஒரு எம்டி டிக்ஷனரி வந்து எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் இது. இப்போது நான் வந்துட்டு ஒரு டிக்ஷனரி வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறேன் வித் வேல்யூஸ், ஓகே? அது எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். இப்போது நான் புதுசாக வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு பர்சனோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறேன் அந்த டிக்ஷனரிக்குள்ளே. அதனால் நான் சிம்பிளாக வந்து பர்சன் அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் உங்களுக்கு தெரியும், நான் டிக்ஷனரி வந்துட்டு க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கர்லி பிரேசஸ் வந்து கொடுக்கணும், கரெக்டாக? இதுக்குள்ளே நான் ஒரு கீ அண்ட் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஒரு கீ அண்ட் வேல்யூ ஸ்டோர் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீயை டபுள் கோட்ஸ்லேயும் வேல்யூவும் டபுள் கோட்ஸ்லேயும் கொடுக்கணும், ஓகே? ஸோ நான் இப்போது நேம் அப்படின்றது வந்துட்டு கீ, என்னுடைய கீ, ஓகேங்களா? ஸோ அதுக்கு கோலன் நான் வந்து ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறேன், ஓகே? அந்த வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் அப்படின்னு வச்சுப்போம், ஓகே? இப்போது ஃபாலோட் பை நான் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் வந்து ஆட் பண்ண போகிறேன், ஓகேங்களா? கம்மா. ஸோ அடுத்து நேமுக்கு அப்புறம் நம்மளுடைய ஏஜ் வந்துட்டு ஒரு கீழே வந்து ஸ்டோர் பண்ணுறேன், ஓகே? ஸோ ஏஜ் அப்படின்றப்போ ஸோ 30ன்றது வந்து நியூமரிக், கரெக்டாக? நியூமரிக் டேட்டா டைப் நான் அப்படியே கொடுத்துக்கலாம், ஓகே? அண்ட் கமா நெக்ஸ்ட் வந்து அவரோட இமெயில் ஐடி வந்து ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஒரு கீழே, தட் இஸ் த கீ நேம் வந்து இமெயில்.
ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா let's say within double quotes John at gmail.com அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ஷனரி வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபாலோட் பை வந்து நான் வந்து ஒரு 3 கீ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 3 கீக்கும் வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து இந்த டிக்ஷனரியை வந்து கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதில் எல்லாமே வந்து வரும். என்னென்ன கீ இருக்குது, என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ அதை பார்ப்போம். ஸோ பர்சன்றது வந்துட்டு கால் பண்ணுவோம். கண்ட்ரோல் என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு? நேம்ன்ற ஒரு கீக்கு ஜான் ஒரு வேல்யூ, ஏஜ்ன்ற கீக்கு 30ன்ற ஒரு வேல்யூ, இமெயில் அப்படின்ற கீக்கு john@gmail.com அப்படின்ற ஒரு வேல்யூ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? அதாவது நான் ஒரு டிக்ஷனரி வச்சுருக்கேன். அந்த டிக்ஷனரிக்குள்ளே எனக்கு மல்டிபிள் கீ வேல்யூ பேர் இருக்குது. நான் அந்த மல்டிபிள் கீ வேல்யூ பேரில் எனக்கு தேவையானதை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்? லெட்ஸே எனக்கு வந்து ஏஜ் மட்டும் வேண்டும், இல்லை வந்து இமெயில் ஐடி மட்டும் வேணும் அப்படின்னா அதை எப்படி நான் வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ சொல்கிறேன். இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு ஆல்ரெடி ஒரு டிக்ஷனரி வேரியபிள் இருக்குது. அந்த டிக்ஷனரி வேரியபிளில் இருக்கிற நான் இந்த பர்டிகுலர் லெட்ஸே ஒரு ஏஜ் வந்து பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஏஜ் வந்து கீ வந்து கால் பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படி கால் பண்ணலாம்? நான் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இப்போ வந்துட்டு பர்சன் அப்படின்றது தான் நம்முடைய என்டையர் டிக்ஷனரி. அந்த பர்சனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஏஜ் அப்படின்ற கீழே இருக்க வேல்யூ வந்து கேட் பண்ணும். அப்போது நான் வந்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே என்னுடைய கீயை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? என்னுடைய கீ வந்து ஏஜ். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ரன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிக்ஷனரி இருக்குல்ல, உங்கள் டிக்ஷனரியில் இருக்கிற கீக்கான வேல்யூ வந்து உங்களால் கெட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போது நான் லெட்ஸே இதே வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு ஓகே லெட்ஸ் காப்பி என்டையர் திஸ் அண்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு நான் ஏஜுக்கு பதிலாக நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, நேம் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா ஜான் அப்படின்றது வந்து கெட் பண்ண முடியும். ஸோ ஒரு டிக்ஷனரியில் நீங்கள் மல்டிபிள் கீ வேல்யூ பேரை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து என்ன வந்து வேல்யூ தேவையோ அங்கே உங்களுடைய கீயை வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு டிக்ஷனரி வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இதில் வந்து என்னால் வந்து அந்த வேல்யூ வந்துட்டு மாடிஃபை பண்ண முடியுமா? ஏன்னா வந்து ப்ரீவியஸாக ஒரு வேல்யூ கொடுத்தேன், நான் அதை வந்து இமீடியட்டாக நான் மாடிஃபை பண்ணணும், இல்லை லேட்டர் சம்டைம் வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா என்னால் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், யூ கேன் மாடிஃபை யுவர் டிக்ஷனரி வேல்யூஸ். ஓகே, அதை எப்படி மாடிஃபை பண்ணுறது? ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு பர்சன் அப்படின்ற டிக்ஷனரி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நான் வந்து லெட்ஸே எனக்கு வந்து ஏஜ் அப்படின்றது வந்து 13 இருக்குது. நான் இதை 32ன்னு மாற்றணும். எப்படி மாற்றுறது அப்படின்னா வெரி சிம்பிள். உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு டிக்ஷனரி இருக்குது இல்லையா, அதை வந்து கால் பண்ணிக்கோங்க. ஸோ கால் பண்ண உடனே உங்களுக்கு அந்த டிக்ஷனரி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. அதில் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நான் என்ன பண்ண போகிறேன், எந்த கீயை வந்து மாடிஃபை பண்ண போகிறேன் அப்படின்றத கீ வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த கீழே என்ன நியூவாக வந்து வேல்யூ ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஏஜ் வந்து 13 இருக்குது, நான் 32 அப்படின்றது வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போது நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இப்போது நான் ரன் கொடுக்குறேன், எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி வந்து நம்ம வந்து இங்கே பிரிண்ட் பண்ணும்போது இந்த பர்சன் அப்படின்றத பிரிண்ட் பண்ணும்போது இங்கே 13 இருந்தது. கரெக்டாக? நான் அதே பிரிண்ட் பர்சன் அப்படின்ற ஒரு டிக்ஷனரியை தான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நேம் வந்து ஜானு, ஏஜ் வந்து 32, இமெயில் ஐடி வந்து john@gmail.com. ஸோ இங்கே என்ன வேல்யூ வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம், 30ன்றது வந்து இன்ஸ்ட் ஆஃப் 30 வந்து நம்ம 32 அப்படின்றது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும், நம்மளுடைய டிக்ஷனரி வேல்யூ வந்து மாடிஃபை பண்ணணும். இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரலாம். ஸோ ஓகே, நான் ஆல்ரெடி வந்து ஒரு 3 வேல்யூஸ் வச்சுருக்கேன். அந்த வேல்யூவில் வந்து எனக்கு வந்து வேல்யூ வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் மாடிஃபை பண்ணிட்டீங்க. ஸோ நான் வந்துட்டு எனக்கு வேல்யூ வந்து மாடிஃபை பண்ண வேண்டியதில்லை, நான் புதுசாக ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணணும். லெட்ஸே இங்கே வந்து நேம் இருக்குது, ஏஜ் இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது. நான் வந்து ஒரு ஆக்குபேஷன் வந்துட்டு ஆட் பண்ணணும் புதுசாக அப்படின்னா அதே டிக்ஷனரியில் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். இது வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா நம்ம டிக்ஷனரி வந்து கால் பண்ணிக்கணும். ஓகே, இந்த டிக்ஷனரியில் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்ன புதுசாக வந்து ஒரு நீங்கள் வந்து கீ கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த கீ வந்து நான் லெட்ஸே ஆக்குபேஷன் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, இந்த ஆக்குபேஷனுக்கு என்ன வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், லெட்ஸே நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்றத ஆட் பண்ணுறேன்.
இப்போ உங்களுடைய டிக்ஷனரி வந்து பிரிண்ட் பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும். ஸோ நேம் வந்து ஜானு, ஏஜ் 32, இமெயில் ஐடி john@gmail.com, இங்கே ஆக்குபேஷன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு என்ன இருந்தது, 1 2 3 3 கீ அண்ட் வேல்யூ பேர் இருந்தது. இப்போ 4 இருக்குது. ஸோ உங்களுக்கு இல்லை, நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும், கெட் பண்ணுறது, அதாவது என்னுடைய ஆக்குபேஷன் என்ன அப்படின்றது வந்து நான் செக் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். பிரிண்டன் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிரிண்ட்டில் நான் வந்து என்னுடைய கீயை மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். எந்த கீ, பர்சன் அப்படின்ற ஒரு டிக்ஷனரியில் இருக்கிற கீயை மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே. அண்ட் என்னுடைய கீயை வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இப்போ ரன் பண்ணுங்கள். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கொஷின் வந்து வரலாம், இந்த டிக்ஷனரியில் எத்தனை கீ வேல்யூ பேர் இருக்குது அப்படின்னு என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னா, எஸ், உங்களால் பண்ண முடியும். லென்த் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங் கவர் பண்ணியிருக்கோம், நம்பர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம், லிஸ்ட் கவர் பண்ணியிருக்கோம், டியூபிள் கவர் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதுலேயும் நம்ம வந்து லென்த் அப்படின்றத பார்த்தோம். இங்கேயும் அதே மாதிரி தான். சிம்பிளாக என்னுடைய டிக்ஷனரியில் எவ்வளோ லென்த் இருக்குது, எவ்வளோ கீ வேல்யூ பேர் இருக்குது அப்படின்னா நம்ம சிம்பிளாக லென்த் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிம்பிளாக நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட்டு, ஓகே, ஓப்பன் ப்ராக்கெட், இதில் லென் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணிவிட்டு, ஸோ அதில் எதோட லென்த் அப்படின்னும் போது நம்ம என்ன, பர்சன்ற டிக்ஷனரியோட லென்த் எனக்கு தேவை. தென் ப்ரெஸ் கண்ட்ரோல் என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4. நமக்கு எத்தனை இருக்குது, கீ வேல்யூ பேர் 4. ஸோ எப்படி 4, இந்த நேம் அப்படின்ற நேம்ன்றது வந்து கீ அண்ட் ஜான்ன்றது வேல்யூ உங்களுக்கு தெரியும். அண்ட் திஸ் இஸ் 1 அண்ட் திஸ் இஸ் 2 அண்ட் திஸ் இஸ் 3 அண்ட் திஸ் இஸ் 4. ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம வந்து அதோட லென்த்து வந்து கெட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஓகே, உங்களால் வந்துட்டு புதுசாக டிக்ஷனரி க்ரியேட் பண்ண முடியுது, புதுசாக வேல்யூ ஆட் பண்ண முடியுது, அண்ட் மாடிஃபை பண்ண முடியுது, இது எல்லாமே பண்ண முடியுது. அண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது, நான் வந்து ஒரு கீயை வந்துட்டு ஃபுல்லாக கீ அண்ட் வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணணும், எப்படி பண்ணுறது அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். இதுக்கு நான் சிம்பிளாக இன்னொரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமூவ்ட் அண்டர்ஸ்கோர் இமெயில். ஓகே, நான் வந்து இமெயில் ஐடி வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ எதுலேருந்து, எந்த டிக்ஷனரியிலேருந்து, பர்சன் அப்படின்ற ஒரு டிக்ஷனரியிலேருந்து. ஓகே, உங்களுக்கு தெரியும் ரிமூவ் பண்ணுறதுக்கான மெத்தட் வந்து பைத்தானில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாப் அப்படின்றது தெரியும். ஏன்னா ப்ரீவியஸ் 2 செஷனில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இந்த பாப் அப்படின்றது தான் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். ஓகே, இப்போது இதில் எதை ரிமூவ் பண்ண போகிறீங்க அப்படின்றது, நான் இப்போ இமெயில் அப்படின்ற கீ கொடுக்குறேன். ஸோ என்ன சொல்கிறேன்னா, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு டிக்ஷனரி இருக்குது, அதில் பர்சன் நேம் இருக்குது, ஏஜ் இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது, ஆக்குபேஷன் இருக்குது, இதுலேருந்து இமெயிலை டோட்டலாக ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அப்போது நான் பிரிண்ட் பண்ணி ரிசல்ட்டை செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ரிமூவ்டு, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ரிமூவ் இமெயில் ஐடி எதை ரிமூவ் பண்ணியிருக்கு அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஃபைனலாக எனக்கு டிக்ஷனரியில் அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணணும். அப்போ பர்சன் அப்படின்ற டிக்ஷனரி வந்து கால் பண்ணோன்னா நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகே, இப்போது கண்ட்ரோல் என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் டிக்ஷனரியிலிருந்து உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி இன் த சென்ஸ் கீ அண்ட் வேல்யூ பேர், கீ அண்ட் வேல்யூவை ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ நேமு ஜானு, ஏஜ் 32, ஆக்குபேஷன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இது மட்டும் தான் இப்போ உங்களுக்கு அந்த டிக்ஷனரியில் அவைலபிளாக இருக்குது. இப்போது உங்களுக்கு இன்னொரு கொஷின் வரலாம். ஓகே, நான் வந்து ஒரு டிக்ஷனரி வந்து க்ரியேட் பண்ணிட்டேன், அந்த டிக்ஷனரியில் வேல்யூஸும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், எனக்கு ஃப்யூச்சரில் என்னென்ன கீஸ் வந்து அதுக்குள்ளே அவைலபிளாக இருக்குது, கீஸ் மட்டும் எனக்கு வேணும், இல்லை சம்டைம்ஸ் எனக்கு வேல்யூஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அதை எப்படி வந்து கெட் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். நான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். கீஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ளே என்னுடைய டிக்ஷனரி, ஓகேங்களா, பர்சன் அப்படின்ற டிக்ஷனரிக்குள்ளே நான் என்னுடைய கீஸ் மட்டும் கெட் பண்ணணும். ஓகே, ஸோ என்னுடைய கீஸ் மட்டும். இப்போது அதே மாதிரி என்னுடைய வேல்யூஸ் மட்டும் கெட் பண்ணால் வேல்யூஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். வேல்யூஸ், அதில் பர்சன்ற டிக்ஷனரியில் ஓகே டாட் வேல்யூஸ், வேல்யூஸ் வந்து கெட் பண்ணுறேன். ஓகே, வேல்யூஸ். இப்போது என்னால் ஐட்டம்ஸை கெட் பண்ண முடியுமானா எஸ், யூ கேன் கெட் யுவர் ஐட்டம்ஸ் ஆல்சோ. ஸோ இப்போ வந்து ஐட்டம்ஸ் பர்சன் டாட் ஐட்டம்ஸ். ஓகே,
ஸோ இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் கீஸ் மட்டும் கெட் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ கீஸ் மட்டும் கெட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீஸ் மட்டும் வந்திருக்கு. நேமு, ஏஜ், ஆக்குபேஷன் வந்து உங்கள் டிக்ஷனரியில் இருக்கிற கீஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் வெரி சிம்பிள் வேல்யூஸ் வந்து கால் பண்ணுங்கள், கண்ட்ரோல் என்டர், உங்களுக்கு வேல்யூஸ் கிடச்சிச்சு. ஜான் 32 சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ இதில் நான் ஐட்டம்ஸை மட்டும் கெட் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள், பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் ஐட்டம்ஸ், கண்ட்ரோல் என்டர். ஸோ உங்களுக்கு உங்களுடைய டிக்ஷனரியில் இருக்கிறது ஐட்டமாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு ஐட்டம்ஸ் மட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஒரு டிக்ஷனரி இருக்கிற கீஸு, வேல்யூஸு, ஐட்டம்ஸ் எல்லாமே செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். இன்னும் இம்பார்ட்டண்ட்டான மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிக்ஷனரியை யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு நம்ம லூப் பண்ணுறது, இந்த டிக்ஷனரி யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து பில்ட் பண்ணுறது நமக்கு தேவையான மாதிரி அப்படின்ற நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்குது. அதை நான் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம இன்னும் வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணலை. ஸோ அதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, லூப்பு, ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் மெத்தட்ஸ் எல்லாம் வச்சு சரி நம்ம எப்படி வந்து இந்த ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் பண்ணுறது, நம்பர் மேனிப்புலேஷன் பண்ணுறது, லிஸ்ட்டு, டியூப்பிள், டிக்ஷனரி, இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி அங்கே நம்ம ப்ளே பண்ண முடியும் அப்படின்றத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கவர் பண்ணுறேன். ஓகே.